டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுறாங்க. 2 சதுரங்களின் பரப்பளவின் விகிதம் 16:1 எனில் அதன் சுற்றளவுகளின் விகிதம் காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல 2 சதுரங்களின் பரப்பளவின் விகிதம் 16:1 அப்படிங்கிறாங்க. 16:1 எனில் அதனுடைய சுற்றளவோட விகிதம் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சதுரத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர். அப்ப ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குது? 16. அப்ப ஏ என்ன வரும்? 4 வரும். ஸோ அதே மாதிரி இந்த சதுரத்துக்கு இந்த இன்னொரு சதுரம் இல்லையா? அப்ப இதுவும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்ப ஏ ஈக்குவல் டு 1 தான் வரும். இங்க கேட்குறாங்க சுற்றளவு விகிதம் கேட்குறாங்க. அப்ப சுற்றளவு ஃபார்முலா என்னது? 4a. இந்த சதுரத்துக்கு அதே மாதிரி இந்த சதுரத்துக்கும் 4a. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 × 4 இங்க 4 × ஏக்கு பதிலாக 1. ஸோ இந்த 4 மேலே அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ரேஷியோ தான் கேட்குறாங்க. இப்போ 4 நாள் அப்படி கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன வரும்? 4:1. ஸோ அதோடைய சுற்றளவு விகிதம் பார்த்தோம்னா 4:1. ஆப்ஷன் B is the correct answer. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. 18 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தை உள்ளடக்கிய ஒரு சதுரத்தின் சுற்றளவை காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நியூவா புக் லான்ச் பண்ணியிருக்கோம். இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கு. ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சரி, இல்லை புக் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல 18 மீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டத்தை உள்ளடக்கிய ஒரு சதுரத்தின் சுற்றளவை காணணும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சமைக்கிறாங்களா? ஸோ பாருங்க இந்த வட்டத்துடைய ஆரம் 18 மீட்டர் அப்படிங்கிறாங்க. அப்போ இதோடைய விட்டம் எவ்வளவு வரும்? ஸோ இங்க 18 இந்த சைடும் 18. அப்போ ஆட் பண்ணா 18 + 18 36 மீட்டர். ஸோ இதோடைய விட்டம் பார்த்தோம்னா 36 மீட்டர். வட்டத்துடைய விட்டம் ஈக்குவல் டு சதுரத்துடைய பக்கம் ரெண்டும் சமம். ஸோ சதுரத்துடைய பக்கத்துக்கு என்ன? ஏ ஈக்குவல் டு 36 மீட்டர். நமக்கு தேவை சதுரத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு 4a. அப்ப 4 × 36 36. ஸோ அப்படி பெருக்கணுமா 144 மீட்டர். இதோடைய சதுரத்துடைய சுற்றளவு 144 மீட்டர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. ஒரு சதுரத்தின் பக்கங்களை 50% அதிகரித்தால் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். ஒரு சதுரத்தின் பக்கங்களை 50% அதிகரித்தால் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறாங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு சதுரத்துடைய பக்கம் வச்சுக்கலாம். இதை 50% அதிகரிக்கிறாங்க. அப்ப 100 × எத்தனை சதவீதம்? 50%. 50% எப்படி எழுதுவோம்? 50 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இந்த 100 அப்படியே வகுத்தல் போட்டாங்க. நெக்ஸ்ட் இங்க அதிகரிக்கிறாங்கன்னா 2ஐ கூட்டிக்கணும், குறைக்கிறாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும். 2க்கான டிஃபரன்ஸ். ஸோ இங்க அதிகரிக்கிறாங்க. அப்போ 100 + 50 150. இந்த வேல்யூ 2 டைம். ஸோ 2 0 2 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு 2 0 2 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 15 × 15 225 மீட்டர். ஸோ ஆரம்பத்தில் 100 மீட்டர் ஆகுது. இப்போ எத்தனை மீட்டர் ஆகுது? 225 மீட்டர் அதிகரிச்சிருக்குது. எவ்வளவு அதிகரிச்சிருக்குது? 2க்கான டிஃபரன்ஸ் பாருங்க. 125 மீட்டர் அதிகரிச்சிருக்குது. அப்போ எத்தனை சதவீதம் கேட்குறாங்க? அப்ப 2க்கான டிஃபரன்ஸ் வகுத்தல் எப்பயுமே ஆரம்பத்தில் என்ன வேல்யூச்சோ அந்த வேல்யூ என்ன இருக்கு? 100 மீட்டர். அப்ப இன்ட்டு எத்தனை சதவீதம் கேட்குறாங்க? அப்போ இன்ட்டு 100 100 அப்படி கேன்சல் ஆயிரும். அப்போ 125% அதிகரிச்சிருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு சதுரத்தின் பக்கம் 60% அதிகரித்தால் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறாங்க? இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுறாங்க. ஒரு சதுரத்தின் பரப்பளவு 16 சதுர அடி எனில் அதனுடைய மூலை விட்டத்தை காணுங்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு சதுரத்தின் பரப்பளவு 16 சதுர அடி எனில் மூலை விட்டத்தை காணுங்கிறாங்க. ஸோ சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. நமக்கு தேவை மூலை விட்டத்துக்கு ஃபார்முலா a√2. மூலை விட்டத்துக்கு ஃபார்முலா a√2. ஸோ ஏ ஸ்கொயர் 16. அப்ப ஏ என்ன வரும்? ஏ வந்து 4 வரும். ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா 4√2 மூலை விட்டம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. சதுரத்தின் பரப்பளவு 36 சதுர அடி எனில் மூலை விட்டத்தை காணுகிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுறாங்க. ஒரு சதுரத்தின் சுற்றளவு 28 மீட்டர் எனில் அதன் பரப்பளவை காணுகிறாங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். சதுரத்தின் சுற்றளவு 28 மீட்டர் எனில் அதன் பரப்பளவை காணுகிறாங்க. சதுரத்தின் சுற்றளவு அதுக்கு என்ன ஃபார்முலா? 4a. அப்போ 4a ஈக்குவல் டு 28. அப்போ a என்ன வரும்? ஸோ இந்த 4 கொஞ்சம் வகுத்துல வரும். அப்போ 28 4 கேன்சல் பண்ணா 7ன்னு வரும். நெக்ஸ்ட் பரப்பளவு சதுரத்துடைய பரப்பளவு ஃபார்முலா a ஸ்கொயர். ஸோ அப்போ ஏ அப்படிங்கிறது 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 சதுர மீட்டர். அதன் பரப்பளவு 49 சதுர மீட்டர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு சதுரத்தின் சுற்றளவு 56 மீட்டர் அதன் பரப்பளவை காணுகிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி கேட்டுருக்காங்க.